பெசன்ட் நகர் கடல் சீற்றத்தால் காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் தருவதற்காக இணைக்கிறார் நமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, நீங்க பெசன்ட் நகர் கடற்கரையில இருக்கீங்க. அந்த பகுதியில் காற்றின் வேகமும் மழையின் அளவும் எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு நந்தினி? வணக்கம் ராதிகா. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையிலும் சென்னையில் இதுவரை கனமழைக்கான முன்னெச்சரிக்கையும் விடுக்கப்படாத நிலையில் நேற்று இரவு முதலே சென்னையில் பல இடங்களில் மழையானது தற்போது வரை பெய்து வருகிறது. அதன்படி மேலும் தற்பொழுது பெசன்ட் நகர் கடற்கரையில் நமது ஒளிப்பதிவாளர் சோபன் சரியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியானது தற்பொழுது கடல் சீற்றமானது அதிக அளவில் இருந்து வருகிறது. காற்றின் வேகமும் அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கு சுமார் 50 கிலோமீட்டருக்கும் தொலைவிலும், புதுச்சேரிக்கு வடகிழக்கில் 130 கிலோமீட்டர் தொலைவிலும், வடகிழக்கில் 150 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூர் மற்றும் நெல்லூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும் புயலானது தற்போது மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு இடையாக வடக்கு நோக்கி அதாவது மெதுவாக நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனம் அடையும் வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த அமைப்பு இன்று நண்பகலில் சென்னை கடற்கரையில் இருந்து குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் தூரத்திற்குள் தென்மேற்கு மற்றும் அருகில் உள்ள மேற்கு மத்திய வங்கக்கடல் விரிகுடாவில் மையம் கொண்டிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சென்னைக்கு எந்த கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்படாத நிலையில் தற்போது வரை சென்னையில் பல இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. அதன்படி சென்னையில் உள்ள மற்ற கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் அவசியம் என்று வரக்கூடாது அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் சில கடற்கரையில் பொதுமக்கள் தற்போது வரை இருந்து வருகிறார்கள். மேலும் தற்பொழுது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது இருந்து வருகிறது. மேலும் தற்பொழுது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அலையின் சீற்றமானது தற்பொழுது அதிகமாகவே இருந்து வருகிறது. மேலும் சென்னையில் பல இடங்களில் எந்தவித கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்காத நிலையிலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழையையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. ராதிகா, டிட்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நீடிக்கிற நிலையிலையும் கடல் சீற்றம் அதிகமாகவே பெசன்ட் நகர் பகுதியில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி நந்தினி.